வாங்க மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஆ வாங்க. ஏதாவது ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுங்க. புரோக்கர் சார்ஜ்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. சின்ன பையனுக்கு தான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவனுக்கு தான் வீடு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இருங்க. அம்பிகா, ஏ அம்பி, அம்பிகா, அம்பிகா, நில்லு நில்லு அம்பிகா, அம்பிகா, ஏய் அம்பிகா, என்னடி நான் இவ்ளோ நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், ஊரே திரும்பி பாக்குது, உனக்கு மட்டும் காதே கேட்கல? இல்ல என்னடி பொண்ணு வீட்டுக்கு போனது எங்களெல்லாம் மறந்துட்டியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. நான் நிஜமாவே உன்னை கவனிக்கல. நல்லா இருக்கியா பார்வதி? இருக்கேன். ஆமா, நீ உன் அண்ணன் நகர் வீட்டுக்கு திரும்பி வர ஐடியா இருக்கா இல்ல இனிமே? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீ வரலன்னா என் 2வது பிள்ளைக்கு வீடு தேடிட்டு இருக்கேன். அவனுக்கு உன் வீட்டை கேட்கலன்னு தான். இல்ல பார்வதி, இனிமே நான் அந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா இல்ல. கொஞ்ச நாள் போட்டும், நானே திரும்பி அங்க வந்துடுறேன். அவர் வாழ்ந்த வீட்டுல தான் என் உயிர் போகணும். ஏன் இப்படி அவசகுணமா பேசுற அம்பிகா? உள்ளுக்குள்ளனா ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏய், என்னாச்சு அம்பிகா? என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட கொடுக்காம ஏன் அந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானோ? ஏய், அர்ச்சனா வாயும் வயிறுமா இருக்கான்னு தானே நான் கேள்விப்பட்டேன். அப்ப அது உண்மை இல்லையா? அது உண்மைதான். ஆனா அந்த குழந்தை உயிரோட இந்த உலகத்துக்கு வருமானுதான் தெரியல. இத்தனை நாள் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. குழப்பாத. உன் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லனா அவ எப்படி மாசமா இருப்பா? அவ வயித்துல அந்த குழந்தை தங்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டார். உனக்கு என்ன பைத்தியமா? எந்த ஜோசியர்டி அப்படி சொன்னா? இத பார், நான் சொல்றேன், உன் பொண்ணு நல்லபடியா ஒரு குழந்தைய பெத்தெடுப்பா. ஆமா, உன் பொண்ணு ஜாதகத்தை எத்தனை பேர்கிட்ட காட்டி கேட்ட? நாங்க வழக்கமா பாக்குற ஜோசியர் கிட்ட தாண்டி. அவர்தான் எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் ஜாதகம் பாப்பாரு. அவர் சொன்னபடி நடக்கும். கிழிக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நான் ஒரு ஜோசியர் சொல்றேன், அவர்கிட்ட போ. உன் பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவாரு. அதை மட்டும் செஞ்சா போதும், உன்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நிஜமாவ சொல்ற? ஆமா அம்பிகா, என் 2வது பிள்ளை இருக்கான் இல்லையா, அதான் இப்ப கூட அவனுக்கு வீடு கேட்டேன்ல, அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு 2-3 ஜோசியர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோசியரை போய் பார்த்தேன். சிம்பிளா ஒரு பரிகாரம் பண்ண சொன்னார். நானும் பண்ணேன். 6 மாசத்துல கல்யாணம் நடந்துருச்சு. நீயும் போய் பாரு, உனக்கு நல்லது நடக்கும். இப்ப அவர் எங்க இருக்காரு? கோடம்பாக்கம் நியூ கிளினிக் இருக்குல்ல, அது பக்கத்துல பால யோகேஸ்வரன் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்பதான் கோயில ஒரு பாட்டை அழுதுட்டு வந்தேன். அந்த அம்மனை உருவத்துல வந்து சொன்ன மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கே போறேன். நீ போ, உனக்கு எல்லாமே நல்லபடியா முடியும். உன் பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நன்றி மறக்காம என் பேரை வேடி. நான் கிளம்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு போ. உன் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு ஒரு நாள் சந்தோஷமா கூப்பிடு. நான் வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன். சரியா? வரேன். இது யாரு?
நீயே கேளு. நீங்க யாரு? நீ உட்காருமா, நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் உட்கார்றேன். உன் பேரு பிரியா, கரெக்டா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஐ எம் கண்ணன். டாக்டரா? நோ நோ நோ, உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கேன். ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? ம், ஓகே, இதுல உட்கார். கமான். சாஞ்சுக்குமா. கால் நீட்டிக்க. பிரியா, இத பாரு, இந்த விரலை பாத்தியா? நல்லா பாரு. இந்த விரல்ல நடுவுல இந்த இடத்த பாரு. பார்த்துக்கிட்டே இரு அத. அப்படிதான், அதையே பாரு. இன்னும் அதையே தான் பார்க்கற. பாரு, நல்லா பாரு. நல்லா பார்த்துக்கிட்டே இரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. உன் பேர் என்னம்மா? பிரியா. பிரியா, உன் ஆழ் மனசுல இருக்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில் சொல்ல போற. பிரியா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேக்குதா? நான் கேட்கறதுக்கு எல்லாம் ரைட் ஆன்சர் கொடுக்கணும். இப்ப நீ மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிருக்க. அது எந்த வருஷம்? விச் இயர்? ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. ஸ்லோவா அந்த நாளுக்கு போய் பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி மெடிக்கல் சீட் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பா கூட கவுன்சிலிங்க்கு போயிட்டு வந்தேன். குட். எந்த வருஷம்? 2006. இன்னைக்கு தான் உன்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. எப்படி ஃபீல் பண்ற? லேசா மனசுக்குள்ள பயம். தயங்கி தயங்கி உள்ள போறேன். சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்தது? யார் யாரெல்லாம் மீட் பண்ண? நான் யார் பேருமே ஞாபகத்துக்கு வரலையா? இல்ல, அந்த கண்ணு, சிரிப்பு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ இப்ப காலேஜ்ல இல்ல, என் கூட பேசிட்டு இருக்க. பிரியா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப நான் 1 to 10 சொல்லுவேன், அதுக்குள்ள நீ கண் முழிச்சுக்கணும். ஓகே? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னாச்சு? பிரியா, நீ தான் கேம்ல வின் பண்ணிருக்க. இந்தா பிரைஸ். பிரியா, சாருக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். வெல்கம். குட்.
வாங்க இங்க படுத்துக்கோங்க. சிஸ்டர், உள்ள இருக்காங்களே, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அவங்க ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு கத்தி கலாட்டா பண்ணுவாங்க. ஆமா, நீங்க? நான் டாக்டர் அவினாஷ். ஓ. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சார். அவங்க மனசு ஏதோ ஒரு விஷயம் கடுமையா பாதிச்சிருக்கு. மேபி காலேஜ் போன முதல் நாள்ல இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு யாரை பார்த்தீங்கன்னு கேட்டேன். ஆனா பதில் எதுவும் சொல்லலையே அவங்க. அது என்ன? அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவளை முழுமையா குணப்படுத்திடலாமா டாக்டர்? முதல்ல அது என்ன விஷயம்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு 2 or 3 சிட்டிங்ஸ்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் டெஃபினட்டா நம்ம எதையும் சொல்ல முடியும். அடுத்த சிட்டிங் எப்போ ஒரு டாக்டர்? 4 or 5 டேஸ்க்கு அப்புறம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி. என்ன வினாஷ், கிளம்பலாமா? போகலாம் டாக்டர். எனி ப்ராப்ளம் வித் யூ? நோ, நதிங், போகலாம். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இந்த வீட்ல ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு போல. ம், ஊனா ஆமான்னு அர்த்தம். உனக்கு ஊ மேலே நம்பிக்கை இல்லைல்ல? இங்க இருந்தா எங்க ஜாதக விஷயத்தை போட்டு உடைச்சிருவோமோன்னு. கேட்டா குழந்தைக்காகவா? தொட்டதுக்கெல்லாம் ஓடி ஓலைன்னு நினைக்காம பிரச்சனைய ஃபேஸ் பண்ண கத்துக்கோமா, என்ன மாதிரி. அம்மா தாயே, நான் ஒன்றும் உன்ன மாதிரி புத்திசாலி இல்ல. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைச்சு தைரியமா பிரச்சனைய சந்திச்சேனா அவன் புத்திசாலி. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைச்சு கைரேகை பாக்குறவன் கிட்ட கைய நீட்டுனா அவன் உன்ன மாதிரி கோழை. சோ உன் பிரச்சனைக்கு நீயே தீர்வு தேட போறியா இல்ல ஜாதகத்தை தூக்கிட்டு திரிய போறியான்றதுலதான் நம்ம யாருன்னே இருக்கு. நான் ஜாதகத்தை தூக்கிட்டு திரியறவ தாண்டி, அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்பதான் உன் ஜாதகக்காரன் உன் பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டானே. அதை பத்தி தாண்டி நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நேத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்வதியை பார்த்தேன். கோடம்பாக்கத்துல பால யோகேஸ்வரன் ஒரு ஜோசியர் இருக்காராம். அம்மா திரும்பவுமா? சொல்றத முழுசா கேளுடி. அவர் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் சொல்றாராம். அதெல்லாம் பணம் பறிக்கிற வேலைமா. நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாளே. இப்ப என்ன, உனக்கு அவர்கிட்ட போகணுமா? ஆமாண்டி, இன்னைக்கோ நாளைக்கோ அவகிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வருவோமா? சரி, இப்போ அந்த ஆளு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏய், ஏண்டி இப்படி என்ன பயமுறுத்துற? என்னமா நீ? மாமா இருக்காரு தைரியமா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? அக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜோசியக்காரனுக்கு அதுக்கு அப்புறமா இருக்கு. அக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜோசியக்காரனுக்கு அதுக்கு அப்புறமா இருக்கு.
என்ன 2 பேரும் ரொம்ப ராசி ஆயிட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எனக்கு 2 நாளா கால் வலி, ஹாஸ்பிட்டல் போலான்னு துணைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. ஏண்டி இது கூட பண்ண மாட்டியா? வயசானா கால் வலி கை வலிலாம் வரதான் செய்யும். கொஞ்சம் தைலம் கீழே தடவிட்டு படுத்தா சரியா போகும். என்னடி சாதாரணமா சொல்ற? அம்மா ம்? இவகிட்ட என்ன பேச்சு? நாம 2 பேரும் போயிட்டு வரலாம் வா. கூப்பிடுறால போயேன். ஐயோ, உள்ளதாச்சி பொண்ணுங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வரக்கூடாதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் வரேன். நானும் செக்கப்க்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறேன்ல. புரியாம பேசாதடி. எனக்கு இப்ப கால் வலி எல்லாம் இல்ல, சரியா போச்சு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன். நாளைக்கா? இப்பவே போயிட்டு வாங்குறேன். இல்ல வேணாம், ஆனந்த் வரட்டும், அவரே பார்க்க சொல்லலாம். இல்ல மாப்பிள்ள எல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாமா? ஆமாமா, எனக்கு கொலை பசி. என் பொண்ணு வேற போய் சாப்பிட்டு வாமான்னு சொன்னா, அதான் கீழே இறங்கி வந்தேன். சரி, நீ போய் டைனிங் டேபிள்ல உட்காரு. ம். ஏய், உனக்கு வேற தனியா சொல்லுமா? போடி. தப்பிச்ச. சக்தி மேடம், இந்த ஃபைலை அப்படியே உமா மேடம்கிட்ட கொடுத்துருங்களேன். ஓகே மேடம். எல்லாம் நார்மலா தான் இருக்கு, சரிங்க பயப்படுறதுக்கு டாக்டர். ஒன்றும் இல்லை. சரி. நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். ம் சரி. அதை கரெக்டாக ரெகுலராக எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஓகே, சரி. ஓகே டாக்டர். இது 3 வேளையும் எடுத்துக்கோங்க. அது காலையில நைட் எடுத்துக்கோங்க. இதையும் 3 வேளை. தேங்க்யூ டாக்டர். ஹலோ. அட, போன் எடுத்துட்ட? அப்போ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்ட போல இருக்கு. எப்ப என் பணம் கிடைக்கும்? சார், அதான் நான் 1 வீக் டைம் கேட்டிருந்தேனே சார், கொடுத்துட்றேன். அது 4 நாளைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. இன்னும் 3 நாள்ல நீ செட்டில் பண்ணணும். அதை ஞாபகப்படுத்த தான் நான் ஃபோன் பண்ணேன். பண்ணிடுவல்ல? சார், கொடுத்துருவேன் சார். இப்படி சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொன்ன நேரத்துல பணம் தரலன்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. ஏன்னா எல்லாரை விட உனக்கு நான் அதிகமாவே சலுகை கொடுத்துருக்கேன்பா. பார்த்து நடந்துக்க. உங்களுக்கு டாக்டர் 5 மணிக்கு தாம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க ஒரு 4:30க்கா வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எதுக்காக ஃபோனை கட் பண்றான்? டேய், ஃபோனை அட்டென்ட் பண்ணி நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எனக்கு உயிரே போய் வந்துச்சு. டேய், நானே இப்போ பணமாக தான்டா வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. அது பாவம் தான். இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம். டேய், என்னோட கஷ்டத்துக்கு காரணம் அந்த 45 லட்சம் ரூபாய். அதையும் தான் நீ தரேன்னு சொல்லிட்டல. இப்போ ஏன்டா பேச்ச மாத்திர? நான் பணம் கொடுக்கறதுனால உன் கஷ்டம்லாம் தீர போறது கிடையாது. டேய், நானே 1008 குழப்பத்தில் இருக்கேன். நீ என்ன குழப்பாத. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. நான் பிரியாவை பார்த்தேன். நானும் தான் பார்த்தேன் அவளை. அவ தான் என்னை பார்த்துட்டு 3வது மனுஷனை பார்த்த மாதிரி கண்டுக்காம போயிட்டா. அவன் அப்படித்தான் போவா. ஏன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. நிஜமா சொல்ற? நீ அவளை எங்க பார்த்த? இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் கண்ணனோட போயிருந்தேன். அவர் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிருந்தாரு. அந்த பேஷண்ட் யார் தெரியுமா? பிரியா. அவன் ஏன் இப்படி ஆனா? உன்னாலதான். என்னாலயா? ஆமா, உன்னாலதான். அன்னைக்கு அவளை என்ன சொல்லி மடக்கி அனுபவிச்சியோ தெரியல. அவன் மனநல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பைத்தியமா சுத்திட்டு இருக்கா. டேய் அவினாஷ், நான் அவளை எதுவும் பண்ணலடா. போய் சொல்லாத. நீ அன்னைக்கு விளையாட்டா செஞ்சது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டாந்து விட்டுருக்கு தெரியுமா? அவளை பார்த்ததும் உன் கூட இந்த பாவத்துக்காக எனக்கே குற்றணுச்சு இருந்துடா. உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? டேய், நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியாடா? சரி, அவ விஷயத்தை விடு. என் பணம் விஷயம் என்னாச்சு? யார் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு முக்கியம் பணம், உன் பிரச்சனை, அவ்வளவுதான். பணம் வேணும்னு கேட்டல, தரேன். ஆனா இனிமே அதை பத்தி எதுவும் பேசாத. ஏண்டா
உன்னால பாதிக்கப்பட்டிருக்காளே அவளுக்காக ஒரு நிமிஷம் கூட உன்னால வருத்தப்பட முடியாதா? அவினாஷ், பிரியாவோட நிலைமைக்காக நானும் வருத்தப்படுறேன். ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவ தெளிவாயிட்டா யார் மேல தப்பு இருக்குன்னு கிளீனா புரிஞ்சிடும். ஆனா அந்த பாவம் தாண்டா உன்னை இப்படி ஆட்டி படைக்குது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் தெரிவிக்கும். இல்ல லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே உன் இஷ்டம். டேய் அவினாஷ், டேய். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவன் கூட சேர்ந்து குடிச்சிருக்கவே கூடாது. யோகேஸ்வரர் எதுக்கு போறாங்க? என்ன எல்லாரும் எங்க போயிட்டீங்க? வீட்ல யாரையுமே காணோம். ஏ அக்கா இருப்பாளே. இப்பதான் ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டேன். ஷாப்பிங்ல இருக்கலாம். அத்தை, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? எனக்கு 2 நாளா கால்வலி மாப்ள. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போனேன். அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஓஹோ, டாக்டர் பேர் கூட பால யோகேஸ்வரன், பிரபல ஜோசியர். எதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க? அது எதுக்கு மாமா என்ன முழுங்குற? மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுனால ஒன்னும் ஆகாது. மாமா, அக்காவோட ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர் கிட்ட கொடுத்து அம்மா பார்த்தாங்க. அவர் அக்காக்கு குழந்தை பாக்கியமே இல்ல, அவ வயித்துல இருக்க குழந்தை தங்காதுன்னு சொல்லிட்டாரு.